துபாயில உள்ள அரண்மனைக்கு வெளிநாடுகள்ல இருந்து பணியாளர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? துபாய் அரண்மனைக்கு வெளிநாடுகள்ல இருந்து பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுறது ஒரு மிகவும் கடுமையான மற்றும் துல்லியமான செயல்முறை. இது வெறுமனே ஒரு வேலைக்கான நேர்காணல் இல்ல. பாதுகாப்பு, நம்பகத்தன்மை மற்றும் மிக உயர்ந்த தரமான சேவை ஆகியவை இங்கு முக்கியமானவை. முதல்ல உலகளவில் உள்ள சிறந்த விருந்தோம்பல், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி துறையில அனுபவம் வாய்ந்தவர்கள், ஆடம்பர ஹோட்டல்கள்ல பணிபுரிந்தவர்கள் அல்லது உலக தலைவர்களுக்கு சேவை செய்தவர்கள் என மிகுந்த அனுபவம் வாய்ந்த நபர்கள் தேடப்படுவாங்க. இதுக்கு பிரத்யேகமான ஆட்சேர்ப்பு நிறுவனங்கள், அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் மூலமா தான் இந்த தேர்வுகள் எல்லாமே நடக்கும். பணியாளர்களோட பின்புலம், அதாவது பேக்ரவுண்ட் செக் மிக தீவிரமாக விசாரிக்கப்படும். எந்தவித குற்ற பின்னணியும் இருக்கக்கூடாது. பல மொழிகள்ல பேசும் திறன், தனிப்பட்ட விஷயங்களை ரகசியமாக வைத்திருக்கும் பண்பு, எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் திறன் மற்றும் கலாச்சார தெளிவு ஆகியவை முக்கியமான தகுதிகளாக கருதப்படும். பல சுற்று நேர்காணல்கள், மனநல பரிசோதனைகள் மற்றும் கடுமையான பாதுகாப்பு சோதனைகள், அதாவது செக்யூரிட்டி கிளியரன்சஸ் ஆகியவற்றை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு துபாயின் அரச கலாச்சார மரபுகள், நெறிமுறைகள் மற்றும் அரண்மனை சேவைக்கான பிரத்யேக பயிற்சி அளிக்கப்படும். மிக உயர்ந்த தரமான சேவை மற்றும் அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் நபர்கள் மட்டும்தான் இங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க.